ஆரம்பிக்கிறானுங்க. பிஜேபிக்கு நட்டு கலந்து போச்சு. ஒவ்வொருத்தனையா ஸ்க்ரூ பண்ணுறான். கம்பெனி மாதிரி, கம்பெனி கான்டாக்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு கம்பெனிலேருந்து உங்களுடைய பொறுப்பு ஸ்பான்சர், நீ அவரை பார்த்துக்கோ, ரஜினியை பார்த்துக்கோ, என்ன செலவாகுதோ பார்த்துக்கோ, இல்லை மவனை ரைடுன்னு சொல்லு. இப்படி கம்பெனியாக பிரித்து விட்டுருக்குறான். அவனுங்க கண்ட்ரோலுக்குள்ளே இவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. கட்சி ஆரம்பிக்கணும். வா ஆரம்பி. யார் உன்னை வேண்டான்றா? உன்னை பார்த்தா நாங்கள் பயப்படுறோம். டேய், நாங்கள் கருணாநிதியை பார்த்தே பயந்தது இல்லடா. கருணாநிதியவே நாங்கள் வீட்டில் உட்கார வச்சு வேடிக்கை பார்க்குறவங்க. இவன் திடீர்னு வருவானவங்களாம் உடனே முதலமைச்சர் இல்லை, பிரதமர் ஆயிடுவானுங்க நேரா. அதுவும் அமெரிக்காவுக்கு நேரா பிரதமர் தான். மக்கள் பிரச்சனையை கொஞ்சம் ஓகி புயல்ல மீனவர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கான மீனவர்கள் காணாம போனாங்க. ரஜினி கேட்டாரா, கமல் கேட்டாரா? ஏன் இந்த எடப்பாடி டெட் பாடி கேட்டாரா, இல்ல பன்னீர்செல்வம் கேட்டாரா? எங்களுடைய மக்கள் செல்வர் தான் நேரா வீட்டுல போய் உட்கார்ந்து தன்னுடைய பிரச்சாரத்தை கூட பார்க்காம அங்க போய் மீனவர்கள் மக்களை போய் சந்திச்சு அவர்களுடைய குறைய கேட்டு வந்தார். கௌதமின்னு ஒண்ணு தான் கமலுடைய வரலாறு எனக்கு தெரியுது. கௌதமி கமல் கூட வாழ்ந்ததுக்கு இன்னும் பணம் கொடுக்கலையா. இன்னைக்கு அந்த அம்மா ட்விட்டர்ல எழுதியிருக்கு, எனக்கு இன்னும் தசாவதாரத்துக்கும் விஸ்வரூபத்துக்கும் பணம் கொடுக்கல, என் பொண்ணுடைய நலனுக்காகவே நான் கமலை பிரிய வேண்டி இருந்துச்சு. எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க. பசுமாடு வருதுன்னா கண்ணுக்குட்டியும் கூட தேடிக்கிட்டு இருக்கு. மக்கள் நீதி மையமா? உன் பொண்டாட்டிகளுக்கு முதல் நீதி கொடுறான். ஊராம் பொண்டாட்டி எல்லாம் உன் பொண்டாட்டியா நினைச்சுக்கிட்டு